ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு ப்ரோ. ஆமா. என்ன புது வண்டியா? நல்லா இருக்கு ப்ரோ. புது வண்டிங்க, நீங்க இப்படி அழுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. முதல்ல தொடங்க, உள்ள ஏதாவது போய் சாப்பிடலாம் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. போதும் வாங்க, டைம் ஆகுது. உள்ள போய் சாப்பிடலாம். ஓகேவா? இதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ப்ரோ ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஏன் ப்ரோ? சரி அது ஓகே. மறக்காம நம்ம ஷோக்கு வந்துடணும். சரியா? ஜூலை 12 என்ன சொல்றீங்க? டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுறேன். ஷோக்கு ஜூலை 12 அன்னைக்கு வந்துருங்க ப்ரோ. கண்ணில் ஒட்டிருக்கு நினைக்கிறேன். டிக்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ. மறுபடியும் சொல்றேன், ஷோ பத்தி ரிமைண்ட் பண்றேன். வந்துருங்க. உங்களுக்கு ஒரு கால் கூட பண்றேன். சரியா? என் நம்பர் எடுத்துக்கோங்க. டிக்கெட் நான் வந்து உங்களுக்கு இதுலயே நான் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? மறக்காம வந்துருங்க. பாக்கலாம். பை பை. என்ன மனுஷன்? ஏய் ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இன்ஸ்டால வைரல் ஆயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியாம செலிபிரிட்டி ப்ரோ நீங்க. நான் செலிபிரிட்டி ப்ரோ இன்ஸ்டாகிராம் ரீல் பாருங்க ப்ரோ, ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க. ஹேஷ்டேக் நம்பர் 1 நீங்க இப்போ. என்ன பாக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கிங்ல வர பார்த்தவங்க நானும் ஃப்ரெண்ட்ஸும். வாங்க ப்ரோ உள்ள ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு. வரவே மாட்டேனாரு. அட ஃப்ரெண்டுமா நினைச்சுக்கோங்க ப்ரோ, வாங்க போலான்னு சொல்லி உள்ள கூட்டும் போயிட்டோம். அதுக்கப்புறம் உள்ள வந்து எதுவுமே வேணான்ட்டே இருந்தாரு. சரி இப்போ உங்களுக்கு என்னதான் ப்ரோ வேணும்னு கேட்டதுக்கு, நீங்க ஏதோ வைபு நிலைன்னு ஏதோ ஒரு கான்செர்ட் பண்றீங்களாம்ல ஜூலை 12, டிக்கெட் மட்டும் கொடுங்க அதுவே போதும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கண்டிப்பா வந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸை நாங்களும் கொடுத்துட்டோம். கண்ணே கலங்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவரும் ரொம்ப சந்தோஷமா போனாரு, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா போனோம்.